Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Advance. இந்த செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கொஷின் தான் நான் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஒரே ஒரு கொஷின் தான் சால்வ் பண்ண போகிறேன். டைம் அண்ட் ஒர்க்கில் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கான்செப்ட் நம்ம குவான்ஸ் A to Z சீரிஸில் பார்த்துருப்போம். அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின். இது வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து நம்ம ஆப்பில் வந்து டவுட்டாக கேட்டாங்க. நிறைய பேர் சால்வ் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு புரியல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு மினி வீடியோவாக இதை வந்து டவுட் வீடியோஸாக நான் என்னால் மேக் பண்ண முடிஞ்சால் நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கோட A to Z சீரிஸ் பார்த்துருக்கணும். எல்லா டாப்பிக்கோட A to Z சீரிஸ் பார்க்குறதுக்கு ரதினா குவான்ஸ் ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் பேக்கில் இந்த குவான்ஸ் A to Z சீரிஸ் வீடியோ கோர்ஸ் இருக்குது. மார்ச்க்கு அப்புறம் லைஃப் டைம் பேக் இருக்காது, 1 இயர் பேக் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டாப்பிக்கோட A to Z சீரிஸ் நீங்கள் ஒரு 200+ வீடியோஸ் வரும். அதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா குவான்ஸ் ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும் கைஸ். சீரியஸாக நிறைய பேருக்கு அப்படி தான் ஃபீல் ஆயிருக்கு. குவான்ஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்டே மாறி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு டூ எ சர்டன் ஒர்க் A and B ஒர்க் ஆன் ஆல்டர்னேட் டேஸ். அதாவது A and B எப்போவுமே இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் 2% இருக்காங்கன்னா மாற்று நாட்களில் வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வித் B பிகினிங், இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா B தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த ஒர்க் ஆன் த ஃபர்ஸ்ட் டே வந்து B ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. A கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 48 days. A மட்டும் தனியாக வேலை பார்த்தா 48 days இந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்களா. If the work gets completed in 11 1/3 days, then B alone can finish 4 times the same work in. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 11 1/3னா ரெண்டு பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி வேலை பார்த்துருப்பாங்க ஆல்டர்னேட் டேஸில். ஃபர்ஸ்ட் டே B வந்திருப்பாங்க, அப்புறம் A வந்திருப்பாங்க, அப்புறம் A போயிட்டு B வருவாங்க, அப்புறம் B போயிட்டு A வருவாங்க. இப்படி ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒர்க் பண்ணதில் டோட்டலாக 11 1/3 டேஸில் அந்த டோட்டல் ஒர்க்கு முடிஞ்சிருக்கான். A மட்டும் தனியாக பார்த்தா 40 டேஸில் முடிப்பாங்க. இப்போ B மட்டும் தனியாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. அட் த சேம் டைம் 4 times த சேம் ஒர்க். அதே மாதிரி 4 மடங்கு வேலையை B மட்டும் தனியாக எவ்வளோ நல்லா பார்ப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக நமக்கு எஃபிஷியன்சி மெத்தட், அதாவது அரல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா LCM மெத்தட்னு சொல்லுவோம். டோட்டல் ஒர்க் இல்லைன்னா இவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி ப்ரொசீட் பண்ணுறது தான் 99% ஒர்க் அவுட் ஆகும், ஈஸியாக இருக்கும். பட் இந்த கொஷினுக்கு ஃப்ராக்ஷன் மெத்தட் இல்லைனா 1/by மெத்தட்னு சொல்லுவோம்ல, பேசிக் மெத்தட், அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 11 1/3 டேஸ் இருக்குல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த வேலை தான் 11 1/3 டேஸ். இதில் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இந்த 11 1/3 டேஸில் A எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காரு, B எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக முடியும். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த 11 1/3 டேஸில் A எவ்வளோ நாள் பார்த்தாங்க, B எவ்வளோ நாள் பார்த்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 11 1/3 டேஸில் இப்போது இது எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு டே எடுத்துக்கோங்க. டே 1 யார் பார்த்துருப்பா, B பார்த்துருப்பாங்க. டே 2 B போயிட்டு A பார்த்துருப்பாங்க. டே 3 அகெயின் B. டே 4 A பார்த்துருப்பாங்க. இப்படியே போடுங்க. 5 6 7 8 9 10 11 12 போடலாமா? 12th டே அன்னைக்கு 12 இல்லை, அதில் 1/3 டேஸ் தான். சரியா, கடைசி 11 நாள் முடிஞ்சு அடுத்து வந்து ஒரு 1/3 டேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்களேன், அகெயின் B A B A B A B A. இப்போ B எவ்வளோ டேஸ், A எவ்வளோ டேஸ்னு ஈஸியாக சொல்லலாமா? B எவ்வளோ டேஸ் பாருங்க, இங்கே ஒரு நாள் 1 2 3 4 5 6 டேஸ். அப்போது இந்த 11 1/3ல் 6 டேஸ் வந்து B வேலை பார்த்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ டேஸ் இருக்கும்? 11 1/3லேருந்து 6 டேஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 5 1/3 டேஸ். இது வந்து B பார்த்துருப்பாங்க, இது A பார்த்துருப்பாங்களா? கரெக்டாக. இது நீங்கள் ஏக்கு வேணால் கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே 1 2 3 4 5, இங்கே லாஸ்ட்டில் 1 ஃபுல் டே இல்லை, 1/3 டேஸ் தான். அப்போ 5 1/3 டேஸ் A பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த கொஷினுக்கு 11ன்னு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம 1 2 3 போட்டு கவுண்ட் பண்ணிட்டோம். பட் ஒருவேளை 38 டேஸ் 40 டேஸ் அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படி 1 2 3 போட்டுலாம் கவுண்ட் பண்ணக்கூடாது. நீங்களே இதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11 1/3னா இப்போ இந்த 1/3 கடைசி நாள் கரெக்டாக முழு 11 நாள் இருக்குது. 1/3 கடைசியில் கொஞ்சம் ஒரு இது வந்து 12th டே கரெக்டாக. இதை நீங்கள் வந்து எத்தனாவது டேன்னு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 11th டே, இது 12th டே, டோட்டலாக 12 டேஸ். அந்த 12 இப்போ 2 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்குதா? கரெக்டாக.
அதாவது இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது ஒரு ஹோல் நம்பர் டேக்கு எத்தனாவது டேன்றதை பாருங்கள். 11th டே முடிஞ்சு 12th டேல இந்த வேலை முடியும். 12th டேல லாஸ்ட் 1/3 டேஸ் மட்டும்தான் வேலை நடந்திருக்கு. அப்போது அந்த 12 டேஸ் அந்த ஓவரால் டே இருக்குது பாருங்களேன், எத்தனாவது டேல முடியுதுன்னு அதை எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ அதை வச்சு டிவைட் பண்ணுங்கள். 6 வருதா? இந்த 6ன்றதை யாருக்கு எடுத்துக்கணும்னா யார் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு எடுத்துக்கணும். சரியா? அப்போ ரிமைனிங் டோட்டல் 11 1/3ல 6 டேஸ் பி வேலை பார்த்துருவாங்க. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 5 1/3 டேஸ் இருக்குமா? அது அந்த இன்னொரு இருக்க பர்சன் பார்த்துருப்பாங்க. ஓகே, புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஒவ்வொரு தடவை இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இப்படி வந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டேன்ற மாதிரி போட்டு காமிச்சேன். பட் எல்லா தடவையும் இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 37 1/2 டேஸ் இப்படி முடியுதுன்னு வச்சுக்கோங்க. பியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு சொல்லுங்கள், பி எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்க, ஏ எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்கன்னு. இந்த டேஸில் 37னா இங்கே ஒரு 1/2னா 38th டேல முடிஞ்சிருக்கும் வேலை. 38 2ஆல் டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 19 கிடைக்குமா? அப்படின்னா பி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல, பி வந்து 19 டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இவங்க எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? இந்த 19ல இங்கே ஒரு 1/2 தான் இருக்குது, அதாவது 18 1/2 டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த 37 1/2ல இருந்து 37.5லேருந்து 19 மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 18 1/2 டேஸ் இருக்கும்ல, இது ஏ பண்ணியிருப்பாங்க. சரியா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இந்த மாதிரி கால்குலேட் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த டோட்டல் டேஸில் ஏ எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க, பி எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். பி வந்து 6 டேஸ் வேலை பார்த்துருக்காங்க. ஏ வந்து 5 1/3னா என்ன அர்த்தம்? 5 × 3 15, 15 + 1 16, 16/3 டேஸ் ஏ வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இது புரிஞ்சிருச்சா? இஸ் இட் கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது. அடுத்து ஏ கேன் ஃபினிஷ் த ஒர்க் அலோன் இன் 40 டேஸ். இப்போது ஏ வந்து டோட்டல் ஒர்க்கை 40 டேஸில் முடிச்சிருவாங்களாம்ப்பா. ஓகே, டோட்டல் ஒர்க்கை 40 டேஸில் முடிச்சுவாங்க. அப்போ ஏயோட 1 டே ஒர்க் என்ன இருக்கும்? ஏஸ் 1 டே ஒர்க்கு, ஏஸ் 1 டே ஒர்க் வில் பி 1/48ன்னு இருக்குமா? ஒரு நாளைக்கு 1/48 ஆஃப் டோட்டல் ஒர்க்கை முடிப்பாங்க. இப்போ இவர் எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க? 16/3 டேஸ் வேலை பார்த்துருக்காங்க. அப்போது ஒரு நாளில் 1/48 ஒர்க்கை முடிச்சாருன்னா 16/3 டேஸில் எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருப்பாரு? 16/3 இன்டூ 1/48. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் முடிக்கிறாருன்னா 16/3 டேஸில் 16/3 யூனிட்ஸ் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த டேஸையும் அவரோட 1 டே ஒர்க்கையும் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 டைம் இங்கே 3 டைம் கேன்சல் ஆகும். 1/9 ஒர்க்கை ஏ முடிச்சிருப்பாரு. இப்போ இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. இந்த டோட்டல் ஒர்க்கில் 1/9th ஒர்க்கை யார் முடிச்சிருக்கா? ஏ மட்டும் முடிச்சிருக்காரு. இவங்க கொடுத்த 40 டேஸில் ஏ இவ்வளோ ஒரு ஒர்க்கை முடிக்க முடியும்னா அவரோட 1 டே ஒர்க் 1/48. ஒரு நாளைக்கு 1/48 ஒர்க் முடிக்கிறார்னா 16/3 டேஸில் 1/9 ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். டோட்டல் ஒர்க்கை எப்போவுமே இந்த ஃப்ராக்ஷன் மெத்தடில் நம்ம எப்படி வைப்போம்? டோட்டல் ஒர்க் எப்போவுமே 1ன்னு இருக்கணும். சரியா? டோட்டல் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் 1. இப்போ 1/9 ஒர்க்கை ஏ முடிச்சிட்டாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 1 - 1/9. 1 - 1/9 என்ன? 8/9. அதாவது வேற ஒன்றும் இல்லை, 9 ஒர்க் இருக்குன்னா அதில் ஒரு ஒர்க்கை ஏ முடிச்சிட்டாரு. இப்போ 9 ஒர்க் இருக்குன்னா மீத 8 ஒர்க்கை பி முடிச்சிருப்பாரு. இதுதான் பியோட ஒர்க்கு. பி வந்து 8/9 ஆஃப் டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறாரு. ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. 8/9 ஆஃப் டோட்டல் ஒர்க்கை பி முடிக்கிறாரு. கரெக்டா? இந்த 8/9 ஆஃப் டோட்டல் ஒர்க்கை பி முடிக்க எத்தனை நாள் எடுத்திருக்காங்க? எத்தனை நாள் எடுத்திருக்காங்க? 8/9 ஆஃப் டோட்டல் ஒர்க்கை பி முடிக்க 6 டேஸ் எடுத்திருக்காங்க. கரெக்டா? நம்ம கொஸ்டின்ல தானே கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் ஒர்க்கு 1ன்னு வச்சுக்கிட்டா அதில் 1/9 ஏ வந்து 5 1/3 டேஸில் முடிச்சிருக்காரு. அப்போ ரிமைனிங் 8/9 தான் பி வந்து 6 டேஸில் முடிச்சிருப்பாங்க. 8/9 ஆஃப் டோட்டல் ஒர்க்கை 6 டேஸில் அவர் முடிக்கிறார்னா டோட்டல் ஒர்க்கை அவர் எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க? பி 6 × 9/8 டேஸில் முடிப்பாங்க. இது அப்படியே இந்த சைடு போகும், அவ்வளோதான். 8/9 ஆஃப் டோட்டல் ஒர்க்கை முடிக்க பி எடுத்துக்கிட்ட டைம், பிக்கு எடுத்துக்கிட்ட டைம் 8/9 ஆஃப் டோட்டல் ஒர்க்கை முடிக்க எடுத்துக்கிட்ட டைம் 6 டேஸ். அப்போ டோட்டல் ஒர்க்கை பி முடிக்க எவ்வளோ டைம் எடுத்துப்பாரு? 6 × இந்த 8/9 அந்த பக்கம் 9/8ன்னு போகும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 27/4 டேஸ் எடுத்துப்பாங்க. ஓகே, பி வந்து டோட்டல் ஒர்க்கை முடிக்க 27/4 டேஸ் எடுத்துப்பாங்க. பட் நம்மளுடைய கொஸ்டின் என்ன?
4 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் ஒர்க்கு. கரெக்டாக 4 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் ஒர்க் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த 27/4 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 × 27/4 என்ன ஆகும், கேன்சல் ஆச்சுன்னா 27 டேஸ். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 27 days இஸ் த ரைட் ஆன்சர். கைஸ் புரியுதா? இதே கொஷினை நீங்கள் இதுலேயும் பண்ணலாம், எஃபிஷியன்சி மெத்தட்லையும் பண்ணலாம். நான் அதுவும் கூட சொல்கிறேன் இந்த செஷன்லேயே, அதுலேயும் நான் சொல்லிடுறேன். இது ஒரு முக்கியமான பேட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மாதிரி கேட்டாங்கன்னா அப்படி ப்ரொசீட் பண்ணுங்கள். முதல் விஷயம், இந்த கொடுத்துருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸில் அந்த 2 பர்சனும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும், எல்லா தடவையும் இப்படி போட்டு கண்டுபிடிக்கக்கூடாது. நான் ட்ரிக் சொன்னேன். எத்தனாவது டேன்னு பாருங்கள், அதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க. டோட்டல்லேருந்து அதை மைனஸ் பண்ணி ரிமைனிங்கை ஏக்கு எழுதுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, யாரோ ஒரு பர்சனை பற்றி கொடுத்துருக்காங்கல்ல, ஏ ஒரு நாளைக்கு 48 days முடிக்கிறாங்க. அப்போ ஏயோட 1 day ஒர்க் நமக்கு என்ன இருக்கும், 1/48 இருக்கும். சரியா? ஒரு நாளைக்கு 1/48 ஒர்க் முடிச்சா 16/3 days அந்த இவர் கொடுத்த இந்த ஒர்க்கில் ஏ எவ்வளோ ஒர்க் முடிச்சிருந்துருப்பாங்க அப்படின்னா 1/9 ஒர்க்கை ஏ முடிச்சிருக்காரு. அப்போ டோட்டல் ஒர்க் 1 எடுத்துக்கிட்டோன்னா 1 - 1/9 8/9. அப்போ இந்த 8/9 யார் முடிச்சிருப்பாங்கன்னா பி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அப்போ பி 8/9 ஒர்க்கை முடிக்க தான் 6 days எடுத்துக்கிட்டாரு. அப்போ டோட்டல் ஒர்க்கை முடிக்க அவர் எவ்வளோ எடுத்துப்பாரு, 8/9 ஆஃப் டோட்டல் ஒர்க்கை முடிக்க 6 days. அப்போ டோட்டல் ஒர்க்கை முடிக்க இது இங்கே கிடைக்கிறது டேஸ் பா, டோட்டல் ஒர்க்கு கிடையாது. ஓகே, டோட்டல் ஒர்க்கை முடிக்க பி எடுத்துக்கிட்ட டைம் 6 days. அப்போ சாரி 8/9 ஆஃப் டோட்டல் ஒர்க்கை முடிக்க 6 days எடுத்துக்கிட்டாரு. அப்போ டோட்டல் ஒர்க்கை முடிக்க பி எவ்வளோ டேஸ் எடுத்துப்பாங்க, 6 × 9/8 போட்டிங்கன்னா 27/4 days. இது டோட்டல் ஒர்க்கை முடிக்க. நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னா 4 times த சேம் ஒர்க். இப்போ இருக்கிற மாதிரி 4 மடங்கு ஒர்க்குனா 4 × டோட்டல் ஒர்க்கை முடிக்க அவர் எவ்வளோ எடுத்துப்பாருன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? டோட்டல் ஒர்க்கை முடிக்க 27/4 daysனா 4 × டோட்டல் ஒர்க்கை முடிக்க 4 × 27/4 வரும். 4 கேன்சல் ஆச்சுன்னா 27 days. இஸ் இட் கிளியர்? இது பேசிக் மெத்தட். சரியா? இப்போ இதே கொஸ்டினை எஃபிஷியன்சி மெத்தடில் போடணும்னா என்ன பண்ணுறது, அதுதான் ஒரு சிலருக்கு புரிய வாய்ப்பு இல்லை. பட் இது கூட கொஞ்சம் புரிஞ்சிடும் பேசிக்காக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா. அதுவும் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. வெயிட், இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புரியுதுல. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த எஃபிஷியன்சி மெத்தடில் சால்வ் பண்ணும்போதுமே இதுதான், அதாவது 2 பேரை நீங்கள் பிரிக்கணும். வெயிட், மக்களை ஒரு நிமிஷம், அலைன்மெண்ட் மாறிடுச்சா? ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கும் அஸ் யூஷுவல். ஓகே, இது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதே எஃபிஷியன்சி மெத்தட்ல போடணும்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கும் அஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், அந்த 11 1/3 டேஸை பிரிக்கிறது. 11 1/3 டேஸில் இப்போ தானே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 11 1/3னா இதை 12th டே வச்சுக்கணும். 12/2 will be 6. யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க 6 days வேலை பார்ப்பாங்க. ரிமைனிங் இருக்க பர்சன் 11 1/3ல 6 மைனஸ் பண்ணுங்க, 5 1/3 டேஸ் பார்ப்பாங்க. இதை வச்சு நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்னா, இங்கே கவனிங்க, பி 6 days வேலை பார்க்க போறாரு. ஓகே, ஏ எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ண போறாரு, 11 1/3ல 5 1/3, அதாவது 16/3. இப்போ கன்வெர்ட் பண்ணோம்ல, ஏ 16/3 டேஸ் ஒர்க் பண்ண ஆமா 16/3 டேஸ் ஒர்க் பண்ண போறாங்க. இப்போ பி 6 days ஒர்க் பண்ணி ஏ 16/3 டேஸ் ஒர்க் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் ஒர்க் கிடைக்குமா? டோட்டல் ஒர்க்ன்றது என்ன, ஏ மட்டும் 40 daysல முடிக்கிற ஒர்க் தான் டோட்டல் ஒர்க். ரெண்டு பக்கமே நான் டோட்டல் ஒர்க்கை தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ அலோன். ஏ மட்டும் வேலை பார்த்தா 40 daysல முடிப்பாரு. இங்கே பியும் வேலை பார்த்தாங்கன்னா பி 6 days எடுத்துப்பாரு, ஏ 16/3 days ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணும்போது. இப்போ நான் ரெண்டு பக்கமும் டோட்டல் ஒர்க்கை ஈக்குவேட் பண்ணிட்டேன். இப்போ A/B எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சு ப்ரொசீட் பண்ண போகிறோம். இது என்ன வரும், 6B வந்துடும். இந்த பக்கம் 48Aலேருந்து இங்கே இது மைனஸ் ஆகும், 16/3A மைனஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், 3யை காமனாக எடுத்துக்கலாமா,
ஸோ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 120 24 144 மைனஸ் 16 ஏன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 6b அப்படியே வச்சுக்கலாம். எஃபிஷியன்சி மெத்தட் இங்கே என்ன கிடைக்கும் 128/3 ஏன்னு வரும். இப்போ ஏலாம் ஏபி எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க, மற்றதெல்லாம் ஒரு பக்கம். பி இங்கே இருக்கட்டும், ஏ இங்கே வரட்டும். இந்த 6 இங்கே கீழே போயிடும். ஸோ 128/6 3s are 18 மாறிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 9 டைம்ஸ் 64 அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? பியோட எஃபிஷியன்சி 64, ஏயோட எஃபிஷியன்சி 9. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ப்ரீவியஸாவே பார்த்துட்டோம்ல. இப்போ பாருங்க செகண்ட் ஸ்டெப் இங்கே எழுதுறேன். இப்போ பி எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு, ஏ எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. இப்போ பி அலோன் இப்போ டோட்டல் ஒர்க் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே இருக்குல்ல A × 48, A × 48 தட் இஸ் ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ 9 × 48. இதுதான் டோட்டல் ஒர்க்கு. இந்த டோட்டல் ஒர்க்கை முடிக்க இந்த டோட்டல் ஒர்க்கை முடிக்க பி எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்கன்னு கேட்கல. 4 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் ஒர்க்கு. 4 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் ஒர்க்னா 4 × 9 × 48. இதுதான் 4 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் ஒர்க்கு. கரெக்டா? இது பி அலோன் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ 4 × 9 × 48 யூனிட்ஸை பியோட வேல்யூ எவ்வளோ 64. இதால் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சரோ அதுதான். ஸோ இது சிலருக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? 1 டைம் இங்கே 16 டைம்ஸ், இங்கே 1 டைம், இங்கே 3 டைம்ஸ். 9 × 3 will be 27 days. புரியுதான்னு பாருங்க. இது நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணிடலாம். எஸ், இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? பி 6 days, ஏ 16/3 days which is equal to A 48 days பார்க்குறது. இதை வச்சு B/A கொண்டு வந்தாச்சு. அதை வச்சு டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு 4 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் ஒர்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை பியோட எஃபிஷியன்சி வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது பேசிக்கு, இது வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி மெத்தட். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் கொஸ்டின் இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுங்க. அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ கூட நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை. மறக்காமல் நம்ம கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க.